நீங்கள் டைரெக்டாக சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? எங்கெங்கே போஸ்டிங் கிடைக்கும்? இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற டவுட்டு பல பேத்துக்கு இருக்கும். எஸ்எஸ்சி, சிபிஓ இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ்எஸ்சி, சிபிஓனா என்ன? எங்கெங்கே போஸ்டிங் கிடைக்கும்? எப்படி சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம்? அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிபிஓ அதாவது இப்போ எஸ்எஸ்சி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிஆர்பிஎஃப்ல வந்து பொறுத்தளவில் எஸ்எஸ்சிலேருந்து தான் போர்டு எடுத்து ஆள் எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இன்க்ளூட் ஆகி போச்சு ரயில்வேயும் சரி, டெல்லி போலீஸும் சரி. இதில் நம்ம மெயினான டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, சிபிஓ. எஸ்எஸ்சினா எல்லாத்துக்குமே ஃபுல் ஃபார்ம் தெரியும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சிபிஓ அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டலாக இந்தியாவில் இருக்க எல்லா பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், அதாவது ஏஆர் வராது, மற்ற எல்லா பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, இந்த டிபார்ட்மெண்ட்டு, இது மட்டும் இல்லாமல் டெல்லி போலீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டைரெக்டாக சப் இன்ஸ்பெக்டருக்கு ஆள் எடுத்து இவங்க தான் கொடுக்குறாங்க. நம்ம கட் ஆஃப் மார்க்கு தகுந்து, நம்ம கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் கிடைக்கும். பிஎஸ்எஃப்லேயோ, சிஆர்பிஎஃப்லேயோ, ஐடிபிபிலேயோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும். டைரெக்டாக சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் ஆகலாம். இதுக்கு பேசிக்காக டிகிரி ஹோல்டர், அதாவது நீங்கள் இப்போ 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டராக எஸ்ஐ ஆகலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸை விட எஸ்ஐயை விட நம்ம இந்த சென்ட்ரல் போலீஸில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாடு போலீஸோட பேசிக் பே ரொம்ப கம்மி எஸ்ஐக்கு. ஆனால் எஸ்எஸ்சி, சிபிஓ நீங்கள் பிஎஸ்எஃப்லேயோ, சிஆர்பிஎஃப்லேயோ, ஐடிபிபிலேயோ, எஸ்எஸ்பிலேயோ, டெல்லி போலீஸ்லேயோ டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எஸ்ஏ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் பேயே மினிமம் 50,000 ஸ்டார்டிங்லே. அது போக ரிஸ்க் அலோன்ஸ், டிஏ, டிஆர்ஏ, டிபிடி, ஹெச்ஆர்ஐ, இந்த மாதிரி பல அலோன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 80,000 85,000 பேசிக்காக ட்ரைனிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ட்ரைனிங் முடிச்சு போனீங்கன்னா அது லொக்கேஷன் தகுந்த மாதிரி. இப்போ தமிழ்நாடு போலீஸில் எஸ்ஐ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டேஷனில் இருப்பாங்க, இல்லை ஏஆரில் இருப்பாங்க, இல்லை ஆயுதப்படையில் இருப்பாங்க, இன்சார்ஜ் ஹோல்டர். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்ஐக்கு என்ன டியூட்டி அப்படின்னா பார்ட்டி கமாண்டர். ஒரு பார்ட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கான இன்சார்ஜ், சார்ஜ் ஹோல்டர். இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உள்ளே இருக்கும்ல, கேன்டீன் சார்ஜு, மாஸ்டர் கேன்டீன் சார்ஜு, சிபிசி கேன்டீன் சார்ஜ், இந்த மாதிரி லிக்விட் கேன்டீன் சார்ஜு, அதுபோக ஜே, அந்த மாதிரி சார்ஜ் ஹோல்டர் கொடுப்பாங்க அதிகமாக எஸ்ஐக்கு. அதனால் நீங்கள் ஒரு சின்ன வயசில் நீங்கள் எஸ்ஐ ஆகிட்டீங்க, அப்படி கனவு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, சிபிஓவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி, சிபிஓ தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்தளவில் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடியை பார்த்துருப்போம், எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்போம். எஸ்எஸ்சி, சிபிஓ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி, சிபிஓவை பொறுத்தளவில் வந்து தமிழ்நாடு சர்க்கிளில் வந்து ரொம்ப கம்மியான பேர் எடுக்கிறாங்க. ஏன்னா விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. 2026 அண்ட் 27 வேகன்சி அவுட் ஆக போகுது. இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி ஃபுல் வீடியோ. ஏஜ் லிமிட் எவ்வளோ ஃபிசிக்கலு, என்ன எவ்வளோ ஃபுல் டீட்டெயிலாகவே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சிபிஓ பொறுத்தளவில் ஸ்டேட் போலீஸுக்கும் சென்ட்ரல் போலீஸுக்கும் அந்த எஸ்ஐ கேட்டகரியில் வந்து மினிமம் ப்ரொமோஷன் 10லேருந்து 12 13 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் டிசி ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் டக்குன்னு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, சிபிஓ அதாவது சென்ட்ரல் போலீஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்தவரை நீங்கள் எஸ்சி ஆகிட்டீங்க அப்படின்னா வேலை பளுக்கள், ப்ரெஷர்லாம் கிடையாது. தமிழ்நாடு போலீஸை எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐக்கு உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு வந்து எப்போதுமே பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். பல கேஸுகள், பல பிரச்சனை, பஞ்சாயத்து, போராட்டம், பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சி, சிபிஓவில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது சிஏபிஎஃப்ல நீங்கள் எஸ்சி ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. சார்ஜ் ஹோல்டர் தான், நிம்மதியாக ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டலாம். எந்த ப்ரெஷர் இல்லாத, மன அழுத்தமே இல்லாத டியூட்டி தான். ப்ரொமோஷன்ஸும் சீக்கிரம் டியூட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன வெல்ஃபேர் இருக்கோ அந்த வெல்ஃபேர் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த எஸ்எஸ்சி, சிபிஓ மைண்டில் வச்சுக்கோங்க. நவம்பர் இல்லை டிசம்பர் வாக்கில் வேக்கன்சி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஆல் இண்டியா வேக்கன்சி, பயங்கரமான காம்படிஷனு. எக்ஸாம் 2 எக்ஸாம் நடக்கும், ட்ரிகர் 1, ட்ரிகர் 2. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ட்ரிகர் 1, அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்புறம் ட்ரிகர் 2 செகண்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம், அப்புறம் மெரிட், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து நீங்கள் 10th + முடிச்சிருந்தீங்கன்னா போதும்,
ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே டிகிரி ஹோல்டர்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்ஜிடிக்கு குவாலிஃபிகேஷன் 10th + 2 தான். ஆனால் இப்போ அட்டன் பண்ணுற எல்லா பசங்க 99 பசங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர். எல்லாம் டிகிரி படிச்சிருக்காங்க. டிகிரி படிச்சுட்டு ஜிடியில் ஏன் போகணும்? எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஏன் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு பயங்கரமான காம்படிஷன், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுனால பெரிய இதாக இருக்குது, போட்டியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்ணலாம். நல்ல விஷயம், வரவேற்கப்படக்கூடிய விஷயந்தான். அதிலே இல்லாமல் இங்கே எஸ்எஸ்ஜிடி உள்ள ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதிலே இல்லாமல் எஸ்எஸ்சிபியும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதலாம். அப்படியே நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகலாம். எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுப்பாங்க, லீவு கொடுப்பாங்க, கால் டிக்கெட் காமிச்சா லீவு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால எஸ்எஸ்சிபியை மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ட்ரெயினிங் முடிச்சுட்டு நம்ம அதிலேயே கான்ஸ்டபிள் ஓட்டியாக நினச்சிங்க அப்படின்னா அடுத்து ப்ரொமோஷன் வாங்க முடியாது. ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்ஜிடிக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வேலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.